ஓம் சாந்தி. 22/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா ஆவார். பாபா போன்று தன்னலமற்ற சேவையை வேறு யாருமே செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே தந்தை தான், சிவத்தந்தை தான். அவரை போல தன்னலமற்ற சேவை யாருமே செய்ய முடியாது. சுயநலமற்ற சேவை, அது இதை செய்யறதுனால அவருக்கு பிரதிபலன் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் நமக்காக இறங்கி செய்ய வந்திருக்காரு. கேள்வி: புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபா எந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டி இருக்கிறது? இப்போ இந்த உலகத்தை, பழைய உலகத்தை சொர்க்கமா மாத்துறதுல பாபா எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது கேட்கிறாரு. பதில்: ஒரேடியாக அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்களை மீண்டும் லட்சுமி நாராயணரை போல பூஜிக்க தகுந்த தேவதையாக மாற்றுவதற்கான முயற்சியை பாபா செய்ய வேண்டி இருக்கின்றது. பாருங்க, இது எவ்வளவு பெரிய வேலை. இது யாராலையுமே செய்ய முடியாது. வீணா போனவங்கள நல்வழிப்படுத்தி நல்லவங்களா மாத்துறது அது ரொம்ப கஷ்டமான வேலை. அததான் பாபா செய்ய வந்திருக்கிறாரு. அஜாமில் போன்ற பாவாத்மாக்களை கூட லட்சுமி நாராயண போல பூஜிக்க தகுந்த தேவதையா மாத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. பாபா ஒரு இரவுனால மட்டும்தான் இது முடியும். பாபா குழந்தைகளாகி உங்களை தேவதை ஆக்குவதற்கான முயற்சி செய்கிறார். இப்ப பாபா முயற்சி பண்றதே என்ன பண்றாரு, நம்மள தேவதை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி செல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அந்த மாதிரி மாறுறது இல்ல. பாபாவை நம்புறதும் இல்ல, பாபா பேச்சு கேட்கறது இல்ல. அவங்க கர்ம கணக்குகள் எல்லாம் முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு திரும்பி போயிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கணக்கு வழக்கை முடித்து தகுதியாகி வீடு திரும்ப வேண்டும். இப்ப வீட்டுக்கு போகணுமானா யாருக்குமே தகுதி இல்லை போறதுக்கு. எப்படி வந்தோமோ அப்படிதான் நம்ம போகணும். நிராகாரா வந்தோம், நிராகாரா போனோம். ஆனா இங்க உடல் உணர்வுல எல்லாரும் இருக்கிறோம். அதே மாதிரி கணக்கு வழக்கம் யாருமே முடிக்கல. எல்லாரும் கணக்கு வழக்கம் முடிச்சு தகுதியான பிறகுதான் நம்மளால வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டனர். இது பாவத்தின் உலகம் என்று குழந்தைகள் தெரிந்துக்கின்றனர். இப்பதான் நமக்கு தெரியுது இல்லையா, இது பாவம் நிறைந்த உலகம். பாபா சொல்றாங்க, புதிய உலகம் புண்ணிய உலகம் ஆகும். ஆனா பாருங்க, புதுசா ஒரு உலகம் வரப்போது, அது புண்ணிய உலகம். அங்கே பாவம் ஏற்படுவதே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. அங்க அந்த 5 விகாரங்களே இருக்காது, பாவமே நடக்காது. எண்ணம் சொல் செயல்ல கூட பாவமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு உலகம் சொல்லி சொல்றாரு. அது ராமராஜ்யமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது ராவண ராஜ்யமாகும். இங்க 5 விகாரங்களுக்கு தான் மதிப்பு இல்லையா, இங்க அதுதான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குது. இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க எல்லாருமே யாரெல்லாம் வாழ்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே தூய்மையற்றவர்கள், துக்கமானவர்கள் ஆவர். எல்லாமே துக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, ஆகையால் தான் அழைக்கின்றனர். துக்கமா இருக்கிறதுனால தான் கூப்பிடுறாங்க கடவுளை. ஹே பத்தித்த பாவனரே, தூய்மையாக்குங்கள் என்று சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து மதத்தினரும் அழைக்கின்றனர். எல்லா மதத்தினர்களும் அழைக்கிறாங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், சீக்கியர்கள், எந்த மதத்தவரா இருந்தாலும் எல்லாரும் யாரை கூப்பிடுறாங்க? கடவுளை கூப்பிடுறாங்க. ஓ இறைத்தந்தையே, எங்களை விடுவீங்கள், காப்பாற்றுங்கள், வழிகாட்டி ஆகுங்கள் சொல்லி கூப்பிடுறாங்க இல்லையா. தினமும் தொழுறாங்க. யாரை தொழுறாங்க? அந்த இறைத்தந்தையை தான் தொழுறாங்க. பாபா எப்போது வருகின்றாரோ அப்போது முழு உலகத்தில் எந்தெந்த மதத்தினர் இருக்கின்றனரோ அனைவரையும் அழைத்து செல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் எப்ப வராரோ அவர் முழு உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் தான் கூட்டிட்டு போறாரு. ஒருத்தவங்களை விடுறது கிடையாது. எல்லாருக்கும் விடுவித்து லிபரேட்டர் ஆகி எல்லாருக்கும் வழிகாட்டி பரந்தாமத்துக்கு கூட்டு போறாரு. இந்த நேரம் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றனர். இப்ப எல்லாருமே மாயாவோட ராஜ்யத்துல இருக்கிறோம். எது நல்லது எது கெட்டது தெரியல. ஊரோட ஒத்து வாழற மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அது தப்புன்னு தெரியாம ராவண ராஜ்யத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. அனைத்து மதத்தினரையும் சாந்தி தாமத்திற்கு திரும்ப அழைத்து செல்கிறார். இப்ப பாபா எல்லாரையுமே சாந்தி தாமத்துக்கு கூட்டு போறாரு. அனைவருக்கும் விநாசம் ஏற்பட்டே தீர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருடைய பாவங்களும் விநாசமாகி எல்லாரும் நற்கதி சத்கதி அடைஞ்சு போயே தீரணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. பாபா இங்கு குழந்தைகளை சுகதாமத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். பாபா இங்க வராரு, நம்மளெல்லாம் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களா ஆக்குறாரு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்கும் நன்மை செய்கிறார். கடவுள் பாருங்க, அவர் அன்பே சிவம், கல்யாணக்காரி. அவர் எல்லாருக்குமே நன்மை செய்கிறார். ஆகையால் பாபா ஒருவரைத்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் சொல்லி சொல்லப்படுது இல்லையா. அனைவருக்கும் நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவரை மட்டும்தான் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் சொல்லி சொல்லப்படுது. இப்போது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா சொல்கிறார்.
இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நம்ம எல்லாருமே திரும்பி செல்லணும், வீட்டுக்கு போகணும். அனைத்து மதத்தினரும் சாந்தி தாம் நிர்வாண தாமம் செல்ல வேண்டும். எல்லாருமே கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு அவங்கவுங்க முக்தி தாமத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க கேட்டது அமைதி தான், அங்கதான் கிடைக்கும். அங்க சாந்தி தாமம், பேரே சாந்தி தாமம். ஏன்னா அங்க சாந்தியா இருக்கிறதுனால சாந்தி தாமம். நிர்வாண தாமம் ஆத்மாக்கள் அனைத்தும் நிராகார நிலையில இருக்கிறதுனால அது பேர் நிர்வாண தாமம். உடம்பு கிடையாது அங்க, அதனால நிர்வாண தாமத்துல எல்லாரும் இருக்கிறோம். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் அமைதியில் இருக்கின்றனர். அங்க எல்லாருமே அமைதியில இருக்கிறாங்க. படைப்பவராகிய எல்லையற்ற தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். இப்ப எல்லையற்ற தந்தை, அவர்தான் படைப்பு கர்த்தா, சிருஷ்டியை உருவாக்குபவர், அண்ட சராசரங்களுக்கும் அதிபதி. அவர் எல்லையற்ற தந்தை. அவர்தான் வந்து எல்லாருக்குமே யார் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்குறாரு. முக்தி கேட்கறவங்க முக்தி கொடுக்குறாரு. விடுதலை கொடு, இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடு, இந்த உடம்புல இருந்து முக்தி கொடுன்னு கேட்கிற ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்குறாரு. அப்படியே லிபரேட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு. ஜீவன் முக்தி கேட்கறவங்க அந்த உடம்புல இருந்துட்டே ஜீவன் முக்தி நிலையை அடையறாங்க. உடம்புல இருந்துட்டே கடவுளை நினைச்சிட்டு சந்தோஷமா வாழறது, அதுதான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தியும் கொடுக்கறாரு. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுக்கறாரு கடவுள் தான். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகையால் அந்த ஒரு இறைத்தந்தையை தான் மகிமை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால அவரை மட்டும்தான் மகிமை பாடணும் சொல்லி பாபா சொல்றாரு. அவரே வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். கடவுளே வந்துதான் எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு. அவரே தான் வர முடியும். நம்ம கூப்பிடறதுனாலலாம் அவர் வர்றது கிடையாது. அவருக்கு எப்ப டைம் வருதோ அப்போ வராரு. அவரை தான் நம்ம நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் தூரந்தேசி, பரந்தாமத்தில் வசிக்க கூடியவன் என்று பாபா அவரே புரிய வைக்கிறார். கடவுள் வந்து அவரே சொல்றாரு, நான் வந்து இங்க உலகத்துல இல்ல, நான் சர்வ வியாபிலாம் கிடையாது, கல்லிலும் முள்ளிலும் இருப்பவெல்லாம் நான் கிடையாது, நான் தூரந்தேசி, நான் வெளியே எங்கேயோ இருக்கிறேன், பரந்தாமத்துல இருக்கிறேன். அதான் வந்து நான் அங்கதான் வசிக்கிறேன். நீங்க கூட அங்கதான் வசிச்சீங்க. நான் உங்களுடைய அப்பா, நீங்க என்னுடைய குழந்தைகள், பரந்தாமத்துல இருந்தவங்க தான், நீங்க இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரே புரிய வைக்கிறார். அனைத்திற்கும் முதலாக எந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததோ அது இப்போது இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, முத இந்த சிருஷ்டில ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் தான் என்னை அழைக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அதனாலதான் இப்ப வந்து அழைக்கிறாங்க. நான் வந்து அனைத்து குழந்தைகளையும் திரும்ப அழைத்து செல்கிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. என்னை கூப்பிடுறாங்க, வா கடவுளே வாங்க, என்ன எங்களுக்கு நல்வழி காட்டுங்கன்னு. அதனாலதான் வரேன், வந்து நான் உங்களை திரும்ப அழைத்து செல்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது இந்து என்ற எந்த தர்மமும் கிடையாது. பாபா சொல்றாரு, ஹிந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது. உண்மையானது தேவி தேவதா தர்மம் ஆகும். உண்மையான தர்மம் வந்து தேவி தேவதா தர்மம் தான். ஆனா தூய்மை இல்லாத காரணத்தினால தன்னை தேவதை என்று சொல்லிக் கொள்வதற்கு பதிலாக இந்து என சொல்லிவிட்டனர் சொல்லி பாபா சொல்றாங்க. அவங்க தூய்மையா இல்லாதனால அவங்களை எப்படி தேவதைன்னு அவங்க சொல்லிக்க முடியும். அதனால தன்னோட தர்மத்தை இந்துன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா தர்மத்துக்கும் தர்ம ஸ்தாபகர்கள் இருக்காங்க. புத்த தர்மத்துக்கு புத்தர் இருக்காரு, இப்ப முஸ்லிம் தர்மத்துக்கு இப்ராஹிம், அந்த மாதிரி நிறைய பேர் வந்தவங்க எல்லாருக்குமே கிறிஸ்துவ தர்மத்துக்கு கிறிஸ்துவ தர்ம ஸ்தாபகர். ஆனா இந்து தர்மத்துக்கு தர்ம ஸ்தாபகர் கேட்டா யாருக்குமே தெரியாது. அதனால அந்த தர்மமே இல்ல. அந்த தர்மம் உண்மையான அதோட பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதை ஸ்தாபிச்சவரே இப்ப சிவ பகவான் தான். கீதை மூலமா உருவான தர்மம் அது. அந்த தர்மம் பேரே மறந்துட்டாங்க. உண்மையிலே தேவதை தர்மம் அது. ஆனா தேவதையா இருக்க தகுதி இல்லாதனால அந்த பேரை மாத்திக்கிட்டாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர் என்று யாருமே கிடையாது. பாருங்க, இந்து தர்மம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை ஸ்தாபனை செஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. கீதை தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி ஆகும். உண்மையிலே இந்த கீதை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தலையாயது, தாய் மாதிரி சிரோன்மணி ஆகும் சொல்லி சொல்றாரு. அது பகவானுடையது என்று பாடப்பட்டுள்ளது. கீதை வந்து பகவானுடையதுன்னு சொல்லி பாடப்பட்டிருக்குது. பகவான் ஒன்று என்று ஒருவரை தான் சொல்லப்படுகின்றது. இறை தந்தை ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்லாம் பாட்டு இருக்கு இல்லையா. அப்ப வந்து பகவான்றது ஒருவர் தான் சொல்லப்படுது சொல்லி பாபா சொல்றாரு. அது கூட இறை தந்தை, காட் ஃபாதர்ன்னு சொல்றாங்க. மற்ற தர்மங்கள்லாம் பாருங்க, ஒருத்தர் தான் கடவுளா, அவர் காட் ஃபாதர், காட் இஸ் லைட்ன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டின் தர்மம். முஸ்லிம் தர்மத்திலயும் அவங்க உருவம் இல்லாதவர் சொல்லி வழிபடுவாங்க, அல்லான்னு சொல்லி வழிபடுவாங்க. எல்லாருமே ஒருத்தர் தான் சொல்லி வழிபடுறாங்க. ஆனா இங்க வந்து நம்ம தான் வந்து நிறைய பேரை வழிபடுறோம். அதனாலதான் குழப்பம் வந்துருச்சு. கிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயணரை இறைத்தந்தை அல்லது பதித பாவனன் என்று சொல்ல மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கிருஷ்ணரை நம்ம வந்து இறைத்தந்தை சொல்லியிருக்கோமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. காட்ஃபாதரோ அப்பானோ நம்ம கிருஷ்ணரை கூப்பிட்டது கிடையாது. கிருஷ்ணர் ஒரு குழந்தை, அவர் சொர்க்கத்தினுடைய இளவரசர்.
அவரை நம்ம தாளாட்டி இருக்கிறோம், பாட்டு பாடி இருக்கிறோம், அவர் சேலையை திருடிட்டாரு அப்படின்ட்டு அவரை வந்து சந்தோஷத்துக்காக அவருடைய கதைகள்லாம் கேட்டு மகிழ்வோம். ஆனா அவரை காட்ஃபாதர் நம்ம சொன்னதே கிடையாது. அதே மாதிரி லட்சுமி நாராயணரையும் நம்ம காட்ஃபாதரோ பதித்த பாவனனும் நம்ம சொல்லதே கிடையாது. அப்ப அவங்க கடவுள்னே ப்ரூவ் ஆகாது இல்லையா? மற்ற தர்மத்துக்காரங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயணனை இறை தந்தையோ இல்ல பதித்த பாவனோ சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் ராஜா ராணி ஆவார். அவங்க 2 பேருமே லட்சுமி நாராயணன் ராஜா ராணி ஆவர். அவர்களை இப்படி யார் ஆக்கியது? அவங்கள கூட யாரோ அந்த மாதிரி ஆக்கியிருக்கணும். அவங்க யார் அந்த மாதிரி ஆக்கணுது சொல்லி பாபா கேக்குறாரு. பாபா சிவபகவான் தான் அந்த மாதிரி ஆக்கியிருக்காரு. சிவத்தந்தை தான் இந்த மாதிரி அவங்கள ஆக்கியிருக்காரு. பாபா முதலில் புதிய உலகத்தை படைக்கிறார். கடவுள் வராரு, முதல்ல புது உலகத்தை தான் படைக்கிறார். அல்லாஹ் எவனை கிரியேட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் தான் எவனை உருவாக்கினார்ன்ட்டு. அல்லாவின் தோட்டம் கூட சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் புது உலகத்தை படைக்கிறார். அது பேர் தான் சொர்க்கம். அந்த உலகத்திற்கு இவர்கள் லட்சுமி நாராயணர் எஜமானர் ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி ஆனார்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க எப்படி இந்த மாதிரி எஜமானர் ஆனாங்க புது உலகத்துக்குன்றது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கோயில்களை கட்டுகின்றனர். பெரிய பெரிய லட்சாதிபதிகள் கூட இருக்காங்களோ அவங்கள கோயில் கட்டுறாங்க. ஆனா அந்த இவர்கள் லட்சுமி நாராயணன் உலக ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள், எப்படி எஜமானர் ஆனார்கள் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த லட்சாதிபதிகள்கிட்ட போய் கேளுங்க, கோயில் கட்டினாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, இவங்க எப்படி வந்து லட்சுமி நாராயணன் எப்படி உலகத்துக்கு எஜமானர் ஆனாங்க சொல்லி கேளுங்க. ஒருபோதும் யாரும் இதற்கு பதில் கூற முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இது யாருக்குமே தெரியாது சொல்றாரு பாபா. இவ்வளவு பலன் அடையும்படி அப்படி என்ன காரியம் செய்தார்கள்? அவங்களுக்கு கோயிலே கட்டி வழிபடுற அளவுக்கு அப்படி என்ன அவங்க செஞ்சுட்டு போனாங்க சொல்லி பாபா கேக்குறாரு. இப்போது பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் உங்களுடைய தர்மத்தையே மறந்து விட்டீர்கள். பாபா சொல்றார் பாருங்க, நீங்க உங்க தர்மத்தையே மறந்துட்டீங்க சொல்லி பாபா சொல்றாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பற்றியே தெரியாத காரணத்தினால் அனைவரும் வேறு வேறு மதங்களுக்கு மாறிவிட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையான தர்மத்தை நம்ம மறந்துட்டனாலதான் நம்ம வேற வேற தர்மத்துக்கு மதங்களுக்கு கூட மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் மீண்டும் தன்னுடைய தர்மங்களுக்கு திரும்பி வருவார்கள். கண்டிப்பா அவங்க மீண்டும் தன்னுடைய தர்மத்துக்கு, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு திரும்பி வருவாங்க. தர்மம் வந்து திரும்ப தலை தோங்கும் போது எல்லாரும் அந்த தர்மத்துக்கு திரும்ப வந்துருவாங்க. யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மீண்டும் தன்னுடைய தர்மத்திற்கே வந்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்துவ தர்மத்தவராக இருந்தால் கிறிஸ்துவ தர்மத்திற்கே வந்து விடுவார். யாரெல்லாம் எந்தெந்த தர்மமோ அவங்கவுங்க கடைசியில அவங்கவுங்க தர்மத்துக்கே போயிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு எங்கெங்கெல்லாம் போயிருந்தாங்களோ குழந்தைகள் அவங்கள எல்லாரையும் திரும்ப அவங்கவுங்க தர்மத்துல கொண்டு வந்து விடுறாரு. அப்ப இப்ப நாத்து நட்டுட்டு இருக்கிறாரு கடவுள். அவர் தான் உருவாக்குறாரு இந்த தர்மத்தை. இந்த தர்மத்தினுடைய ஸ்தாபகரே இறை தந்தை தான், சொர்க்கத்தினுடைய ஸ்தாபகர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் அவர் படைச்ச தர்மம். அதோட நாற்றை இப்ப நட்டுட்டு இருக்கிறாரு கடவுளே வந்து. அவர் தான் செலக்ட் பண்றாரு. அவர் தான் அவங்களெல்லாம் கருவியாக்கி இந்த நாற்றை இப்ப நடப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. யார் யார் எந்தெந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தன்னுடைய தர்மத்திற்கே வர வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இது மரம் ஆகும். இது வந்து சிஷி சக்கர மரம். இதுல யார் யார் எந்த தர்மமோ அந்தந்த கிளைகள் வந்து அந்தந்த இலைகள் வந்து அந்தந்த கிளைக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய இது 3 கிளைகள் ஆகும். இந்த மரத்துல 3 கிளைகள் ஃபர்ஸ்ட் வருது, பிறகு அதிலிருந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. வேறு யாரும் ஞானத்தை கொடுக்க முடியாது. இந்த ஞானம் பாருங்க பாபாட்ட இருந்து நமக்கு வருது, நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் போகும். வேற யாருமே இந்த ஞானத்தை முழு உலகத்துக்கும் கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் உங்களுடைய தர்மத்திற்கு வாருங்கள் என்று இப்போது பாபா சொல்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, உங்க தர்மத்துக்கு இப்ப வாங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்றாரு பாபா. சிலர் நான் சந்நியாச தர்மத்துக்கு செல்கின்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சன்னியாசியை பின்பற்றுபவன் ஆவேன் என்று சொல்கின்றனர். சிலர் சொல்றாங்க, இந்து தர்மத்துல இருக்கிறவங்க இங்க வந்தா கூட சொல்லுவாங்க, நான் சன்னியாச தர்மத்துல போயிட்டு இருக்கிறேன், ராமகிருஷ்ணர் எனக்கு பிடிக்கும், அவரை நான் பின்பற்றுறேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இல்லற தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க தர்மத்துக்கு அவங்க போயிட்டோம். துருவர மார்க்கத்தில் இருப்பவர்கள் இல்லற மார்க்கத்தினை பின்பற்றுவர்களாக எப்படி ஆக முடியும் சொல்லி பாபா கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கு சம்ஸ்காரமே அந்த மாதிரி இருக்கும். துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வீடு வாசலே பராமரிக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுவாங்க. எல்லைக்குட்பட்ட சன்னியாசம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்கள கூட்டு வந்து நம்ம இல்லற மார்க்கத்தை ஃபாலோ பண்ண வைக்க முடியாது.
அதனால அவங்க எப்படி பின்பற்றுவாங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்கள் முதலில் இல்லற மார்க்கத்தில் தூய்மையாக இருந்தீர்கள். நம்ம பாபா சொல்றாரு, முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமா இருக்கும்போது கணவன் மனைவி ஒன்றா இருந்தாங்க, வீட்டுல தூய்மையா இருந்தாங்க. யோகா பலத்தின் மூலமா குழந்தை பிறந்தது. அதனால நீங்க முதல்ல இல்லற மார்க்கத்துல தூய்மையா இருந்தீங்க, பிறகு ராவணன் மூலமாக தான் நீங்க தூய்மையற்றவர்களா ஆகிவிட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். இப்ப எல்லாமே இப்ப பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். நீங்க இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் தான் பக்தியும் செய்ய வேண்டும். பாருங்க, இல்லற மார்க்கத்துல இருக்கிறவங்க தான் கோயில் கோயிலா போவாங்க, பக்தி கூட செய்வாங்க. சன்னியாசிகள் கூட அந்த அளவுக்கு பக்தி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து காட்டுக்கு போயிடுவாங்க, இறைவனை நினைச்சு அந்த பரந்தாமத்தை நினைச்சு ஜோதியோட ஜோதி கலந்துரண்டு அப்படியே இது யோகம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. யோகம் இந்த ஹடயோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பக்தி வந்து இல்லற மார்க்கத்துக்கு தான் சொல்லி சொல்றாரு பாபா. நீங்களும் தான் பக்தியும் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா வந்து பக்தியின் பலனாக தான் சத்கதியை கொடுக்கிறார். நம்ம செஞ்சு வந்த பக்தி, நம்ம பகவானை தேடி தேடி கோயில் கோயிலா அலைஞ்சோம், ஜபம் தவம் எல்லாமே செஞ்சோம் இல்லையா, அதனாலதான் நமக்கு வந்து இப்ப பாபா சத்கதியை கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. தர்மம் தான் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றார், தர்மம் தான் சக்தி வாய்ந்தது. எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்தை பின்பற்றுறாங்க இல்லையா, ஏன்னா தர்மத்தில் தான் சக்தி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்ப கடவுள் வந்திருக்காரு, சத்தியமான தர்மத்தை இப்ப ஸ்தாபனை செய்கிறார். நீங்கள் முழு உலகத்தின் எஜமானன் ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, இப்ப நீங்க முழு உலகத்துக்கே எஜமான் ஆகுறீங்க. பாபாவிடமிருந்து உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது, ஏன்னா சர்வ சக்திவான் இல்ல அவரு, அவர்கிட்ட இருந்து எவ்வளவு சக்தி கிடைக்குது. ஒரு சர்வ சக்திவான் பாபா தான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாங்க. வேற யாருமே சத்கதி கொடுக்கவும் முடியாது, சத்கதியை பெறவும் முடியாது. எந்த மனிதராலையும் வேற யாராலையும் சரி சத்கதி யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஆனா ஒரே ஒரு சர்வ சக்திவான் பாபா தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார் சொல்லி பாபா சொல்றாங்க. இங்கேதான் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றனர். நான் வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகாதவர இங்க இருக்கிற பாப்புலேஷன் கம்மியாகாது. இங்க பாருங்க, பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தான் போகுது. அப்ப வந்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, நான் அனைத்து தர்மங்களுக்கும் சேவகனாக இருக்கின்றேன். பாருங்க, எல்லாருக்குமே சேவகனா இருக்கிறாரு. யாருக்கு என்ன வேணுமோ அதை செய்யறாரு பாபா. வந்து அனைவருக்கும் வந்து சத்கதி கொடுக்கின்றேன், எல்லாருக்கும் அந்த நல்ல கதியை கொடுக்க வந்திருக்காரு. அந்த உடம்புல இருந்து விடுவிச்சு கூட்டு போறாரு எல்லா ஆத்மாக்களையும். சத்கதி என்று சத்தியுகத்தை தான் சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே சத்கதின்றது, நல்ல கதின்றது சத்தியுகம் தான், சொர்க்கம் தான் சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. ஆனா சாந்தி தாமத்துல முக்தி கிடைக்கும். சாந்தி தாமத்துல ஆத்மா வந்து என்ன சாந்தியா இருக்கும், அவ்வளவுதான். அது வந்து நடிப்பு இல்லாம இருக்கும். இங்க வந்துதான் நம்ம உடம்புல நடிப்பு நடிக்கிறோம். ஆனா அங்க சாந்தி தாமத்துல நடிப்பு கிடையாது. ஆத்மா வந்து நிர்வாண நிலையில இருக்கும், அனைத்தும் நிறைஞ்ச நிலையில முக்தி நிலையில இருக்கும். அமைதி கேக்குது இல்லையா ஆத்மா, அந்த அமைதி வந்து அங்கதான் கிடைக்கும். அதனால பாபா சொல்றாரு, ஆக அனைத்தையும் விட பெரியவர் யார்? இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் எல்லாரை விட பெரியவர்? பாபா சொல்கிறார், ஏ குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவீர்கள். பாபா சொல்றாரு, குழந்தைகளை நீங்க எல்லாருமே சகோதர சகோதரர்கள். ஏன்னா நம்மளாம் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள். அப்ப ஆத்மாக்கள் எல்லாரும் சகோதர சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் பாபாவிடமிருந்து இப்போது ஆசி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் அவரவர் பிரிவுகளுக்கு அனுப்புவதற்கு தகுதி ஆக்குகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரையுமே தகுதி ஆக்குறாரு. 3 தர்மம் உருவாக்குறாரு. பிராமணம், அவர் வந்து பிராமணரா நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது சொர்க்கத்துல போயிட்டு நம்ம தேவதா தர்மம் மற்றும் சத்திரிய தர்மம், 3 தர்மம் இப்ப வந்து உருவாக்குறாரு. இதன் மூலமா மற்றதெல்லாம் விருத்தி அடையுது. பாபா சொல்றாரு, தகுதி ஆகவில்லை என்றால் தண்டனைகள் பெற வேண்டியிருக்கிறது. அப்ப நம்ம தகுதி ஆகல, பாபா சொல்ற மாதிரி நடக்கலன்னா தண்டனைகள் பெற வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றாரு. கணக்கு வழக்கு முடித்து விட்டு திரும்பி செல்கின்றனர். எல்லாருமே அவங்க கணக்கு வழக்கு முடிச்சுட்டு திரும்பி போறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அது சாந்தி தாமம் மற்றும் இது சுகதாமம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நான் வந்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், இதில் உழைக்க வேண்டி இருக்கிறது என்று பாபா சொல்கிறார். இப்ப கடவுளே வந்துட்டாரு, சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, அதுல உழைக்கணும் இல்லையா. பாபாவும் இங்க வந்து உழைக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா சும்மா கிடையாது, ஈஸியா மாத்த முடியாது யாரையும். மனிதர்கள் எல்லாம் கெட்டு போன சீர்கெட்டு போன நிலையில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை மாத்தணும்னா ரொம்ப பெரிய வேலை அது. அவரே வந்து இங்க உழைக்க வேண்டியதா இருக்கு சொல்லி சொல்றாரு. ஒரேடியாக அஜாமில் போன்ற பாவிகளை இப்படிப்பட்ட தேவி தேவதையாக ஆக்குகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளால ஒரு சின்ன விஷயத்த கூட மாத்த முடியாது. ஆனா பாபா பாருங்களேன், அஜாமில் போன்ற பாவிகளை கூட தேவி தேவதையா ஆக்குறாரு. எவ்வளவு பெரிய சர்வ சக்திவான்.
பாபா சொல்றாரு, எப்போது நீங்கள் வாம மார்க்கத்தில் சென்றீர்களோ அப்போது முதலாக ஏணிப்படியில் இறங்கி கொண்டே வந்துள்ளீர்கள் சொல்றாங்க பாபா. நம்ம வாம மார்க்கத்துல 2500 வருஷம் கழிச்சு துவாபரகத்துல இருந்து வாம மார்க்கம் ஆரம்பிக்குது. அப்போல இருந்து நம்ம என்ன ஆயிடுறோம், ஏணிப்படியில இருந்து இறங்கிட்டே வந்துட்டோம், பக்தி வர செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பாபா சொல்றாங்க, 84 பிறவிகளின் ஏணியே கீழே இறங்குவதற்காகத்தான் ஆகும் பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஏறினா கூட திரும்பி இறங்கறதுக்காக தான் நம்ம ஏறுறோம் சொல்ற பாபா. சதோ பிரதானத்துல இருந்து சதோ ரஜோ தமோ இப்போது சங்கமேகம் ஆகும் பாபா சொல்றாரு. நம்ம சதோல இருந்து நடிச்சு அப்படியே ராஜோ, அதுக்கப்புறம் தமோ நிலை வந்து இப்ப சங்கமேகத்துல இருக்கிறோம். பாபா சொல்றாரு, நான் வருவதே ஒரு முறைதான் என்று பாபா சொல்கிறார். பாபா சங்கமேகத்துல அந்த கடைசி 100 வருடம் தான் வராரு. மற்ற நேரத்துல அவர் வர்றதில்ல, வானப்பிரஸ்த நிலையில இருக்கிறாரு. நான் இப்ராஹிம் புத்தரின் சரீரத்தில் வருவதில்லை, நான் யாரோட சரீரத்திலயும் வர்றதில்ல, பிரம்மா உடலை தவிர மற்றவங்க சரீரத்துல நான் வர்றதில்ல பாபா சொல்றாரு. நான் புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் வருகின்றேன், தந்தையை பின்பற்றுங்கள் என்று இப்போது சொல்லப்படுகிறது பாபா சொல்றாரு. இப்போ ஃபாலோ ஃபாதர் சொல்லப்படுது. அனைத்து ஆத்மாக்களும் என்னை தான் பின்பற்ற வேண்டும், என்னையே நினைவு செய்யுங்கள், அப்போது உங்கள் பாவம் யோக அக்னியில் பஸ்மம் ஆகிவிடும் பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, என்னையே பின்பற்றுங்க, என்னை நினைவு செய்யுங்க, அப்பதான் உங்க ஆத்மாவில பதிவாய்க்கிற அந்த பாவம்லாம் அழிஞ்சிரும் பாபா சொல்றாங்க. இது யோக அக்னி என்று கூறப்படுகிறது. பாபா நினைக்க நினைக்க யோக அக்னி கிளம்புது, அதன் மூலமா பாவம் வந்து எரியுது. அதனால யோகா அக்னியில பாவத்தை பஸ்மமாக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள் ஆவீர்கள் பாபா சொல்றாரு. நம்ம தான் உண்மையிலும் உண்மையான உச்சி குடுமி பிராமணர்கள். ஏன்னா நம்மளதான் பாபா வந்து இந்த விஷக்கடல்ல இருந்து பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போது நீங்கள் காம சிதையிலிருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்கின்றீர்கள் பாபா சொல்றாங்க. இதை ஒரே ஒரு பாபா தான் புரிய வைக்கிறார். இதுல வேற எதுலையுமே, ஆனா கீதையில சொல்லியிருக்காங்க காம மகாசத்ருன், ஆனா அதை புரிய வைக்கிறது யாரு? கடவுளே வந்து இப்பதான் புரிய வைக்கிறாரு. கிறிஸ்து, புத்தர் போன்ற அனைவரும் ஒருவரை நினைவு செய்கின்றனர். எல்லாருமே வந்த தர்ம சாபர்கள் எல்லாருமே இறைவனை தான் நினைவு செஞ்சாங்க, அவரை யதார்த்தமாக யாருமே தெரிந்து கொள்ளவில்லை பாபா சொல்றாரு. கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு, அவரோட உருவம் என்ன, அவர் எங்க இருந்து வராரு, எங்க இருக்கிறாரு, இந்த எந்த விஷயமே யாருக்குமே தெரியாது பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் ஆஸ்திகர் ஆகியிருக்கின்றீர்கள், உங்களுக்கே இப்பதான் தெரியும் பாபா சொல்றாரு. ஏன்னா அவரே நம்மளை செலக்ட் பண்ணி அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்ற மாதிரி நமக்கு அப்ப அவரே கிடைச்சிட்டாரு. அவரே வந்து நம்மளை செலக்ட் பண்ணி ஆத்மான்னு புரிய வச்சு, அவர் யாரு, எப்படி இருக்கிறாரு எல்லாத்தையும் புரிய வச்சு அவரோட ஆஸ்திக்கு நம்மளை அதிகாரியாக்கி நம்மளை குழந்தையாக்கிட்டாரு. இப்பதான் நம்மளே ஆஸ்திகரா ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. படைப்பவர் மற்றும் படைப்பை நீங்கள் பாபா மூலமாக அறிந்துள்ளீர்கள். இப்போதான் நீங்க படைப்பவர் மற்றும் படைப்பை பத்தி புரிஞ்சிட்டீங்க பாபா சொல்றாரு. ரிஷி முனிகள் தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டனர். துவாபரயுகத்துல இருந்து வந்த ரிஷி முனிகள்லாம் பாருங்க, அவங்களாம் இல்லறம் மார்க்கத்தினராதான் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட தெரியாதுன்னு தான் சொன்னாங்க, கடவுளை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கம் சத்தியமான கண்டம் ஆகும் பாபா சொல்றாரு. துக்கத்தின் பெயரே இருக்காது. சொர்க்கம் பாருங்க, அது சத்திய யுகம், சத்தியமான கண்டம். அங்க துக்கம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது. இங்க எவ்வளவு துக்கம் இருக்கிறது பாபா சொல்றாரு. ஆயுளும் கூட மிக குறைவு. இங்க பாருங்க, கலியுகத்துல எல்லாருக்குமே ஆயுள் கம்மியா இருக்கு இல்லையா? தேவதைகளின் ஆயுள் வந்து எவ்வளவு அதிகம், 150 வருடங்கள் வரை வாழ்வாங்க. அவங்க அப்படியே பாம்பு சட்டையை கட்டுற மாதிரி உடலை விட்டுட்டு அடுத்த உடல் எடுப்பாங்க. அவர்கள் தூய்மையான யோகிகள். தேவதைகள் தூய்மையான யோகிகள், இங்கே தூய்மையற்ற போகிகள். இங்க இருக்கிறவங்களாம் தூய்மையற்ற போகிகள் பாபா சொல்றாரு. ஏணியில் இறங்க இறங்க ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது பாபா சொல்றாங்க. ஏணியில இருந்து நம்ம இறங்க இறங்க என்ன ஆயிடுது, நம்மளோட ஆயுள் வந்து நீண்டதா இருந்த ஆயுள் கம்மியாயிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா 40 வயசு, இப்ப கலியுக இறுதியில 40 வயசு வாழறதே பெரிய விஷயமாகுது. அந்த மாதிரி ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா யோகில இருந்து போகி ஆயிட்டதுனால அது மாதிரி ஆயிடுது பாபா சொல்றாரு. அகால மரணம் கூட ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, திடீர்னு மரணம், திடீர்னு ஹார்ட் அட்டாக், திடீர்னு செத்து போயிடறாங்க இல்லையா? அதனால நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோய்வாய்ப்படாதவாறு பாபா உங்களை இப்போது ஆக்குகின்றார் பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைக்கிறது மூலமா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. 21 பிறவிக்கு ஆரோக்கியமானவர்களா மாறுறீங்க, நோய்வாய்ப்படாம நீங்க வாழறீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆக அப்படிப்பட்ட பாபாவோட வந்து ஆஸ்தி பெற வேண்டும் பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி கடவுளே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி பெற வேண்டும் பாபா சொல்றாரு. அவரை நினைச்சாதான் நமக்கு அந்த ஆஸ்தி கிடைக்கும். பாபா சொல்றாரு, ஆத்மா எவ்வளவு புத்திசாலியாக ஆக வேண்டும், எந்த துக்கமுமே இருக்காது. பாபா அப்படிப்பட்ட ஆசையை கொடுக்கின்றார். நம்ம பாருங்க, ஆத்மா அந்த மாதிரி புத்திசாலியாகி அங்க போனோம். லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறதுலே புத்திசாலியானவர்கள்.
அவங்க சொர்க்கத்துல எந்த துக்கமுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி ஆஸ்தியா பாபா கொடுக்கறாரு. உங்கள் அழுகை கூக்குரல் எல்லாம் இப்போது முடிந்துவிட போய் விடுகிறது சொல்லி சொல்றாரு. நீங்க இது வரைக்கும் அழுதுட்டு கத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்ப எல்லாமே முடிஞ்சு போக போகுது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் நடிகர்கள் தான். இங்க எல்லாருமே நடிகர்கள். இப்ப உடம்புல எல்லாரும் நடிச்சிட்டு இருக்காங்களோ எல்லாருமே ஆத்மாக்கள், நடிகர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்குது இல்லையா, இது கூட நாடகம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா ஒரு உடல் விட்டு இன்னொரு உடலுக்கு போய் நடிக்க போறது கூட ஒரு நாடகம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார். நான் கர்மத்தை பத்தியும், என்ன செஞ்சா அது கர்மாவாகுது, அகர்மம்னா என்ன, மற்றும் விகர்மம் நம்ம பாவ செயல் எப்படி செய்யறோம், அதோட விளைவு எல்லாத்தையுமே பாபா இப்ப புரிய வைக்கிறார். பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் பகல் 2500 வருஷம், பிரம்மாவின் இரவு 2500 வருஷம். சத்தியகம் திரேதாயுகம் பகல், துவாபரயுகம் கலியுகம் பிரம்மாவினுடைய இரவு, எல்லையற்ற இரவு, எல்லையற்ற பகல். இதெல்லாம் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. பிரம்மாவின் பகல் இரவு தான் பிராமணர்களின் இரவு பகல் ஆகும். ஒரு பிரம்மா மட்டும் கிடையாது, பிராமணர்களே உருவாயிருக்காங்க. பிரம்மா கூட அவருடைய பகல் இரவு தான் அந்த பிராமணர்களுடைய இரவு பகல் சொல்லி பாபா புரிய வைக்கிறார். இப்போது உங்கள் பகல் ஏற்பட போகிறது. இப்போ உங்களுடைய இரவு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு பகல் வந்துட்டு இருக்குது சொல்லி பாபா சொல்றாங்க. மகா சிவராத்திரி என்று கூறுகின்றனர். மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போது பக்தியின் இரவு முடிந்து ஞான உதயம் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது சங்கமயுகம் ஆகும். இப்ப சங்கமம் வந்துருச்சு. இப்போது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசியாகி கொண்டிருக்கிறீர்கள். இருள் நிறைந்த இரவில் முட்டி மோதினீர்கள், கால்கள் தேய்ந்தன, பணமும் வீணானது. இப்போது பாபா சொல்கிறார், உங்களை சாந்திதாமம் மற்றும் சுகாதாமம் அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன். இவ்வளவு நாள் பக்தி செஞ்சு செஞ்சு நம்ம என்ன சொர்க்கவாசியா இருந்த நம்ம தான் இந்த மாதிரி ஆயிட்டோம் இல்லையா, இப்ப திரும்ப நம்ம அந்த மாதிரி சொர்க்கவாசி ஆயிட்டு இருக்கிறோம். இரவுல நீங்க முட்டி மோதிட்டு இருந்தீங்க, பணம் கூட வீணாச்சு இல்லையா நிறைய, இப்ப நம்ம திரும்ப நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள், 84 பிறவிகளுக்கு பின் துக்கதாமத்தில் விழுந்து விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த குட்டிக்காரன விளையாட்டுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம தான் அப்படி இருந்தோம், கடைசியில 84 பிறவிக்கு இப்படி கிடக்குறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு பாபா இந்த பழைய உலகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். இப்ப பதித்த பாவனரே வாருங்கள்னு சொல்லி நம்ம தான் கூப்பிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களுடைய உலகம் அல்ல, நீங்கள் இப்போது யோக பலத்தின் மூலம் தன்னுடைய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போது டபுள் அஹிம்சாவாதி ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது டபுள் அஹிம்சாவாதி. சாதாரணமா நம்ம அஹிம்சாவாதி சொல்லுவோம், யாருக்கும் துன்புறுத்தாதவங்க. ஆனா பாபா இங்க காம விகாரத்தையும் அஹிம்சாவாதின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு அஹிம்சை அப்படின்னு சொல்றாரு, ஹிம்சைன்றாரு. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி அதுவும் இல்லாத, அதுவும் துன்பம் கொடுக்கறது தான். அதனால டபுள் அஹிம்சாவாதி ஆக வேண்டும்ன்றாரு. காம விகாரம் இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க இப்ப ஆகணும்ன்றார். சண்டை சச்சரவும் செய்யக்கூடாதுன்றார். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாபா அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றார், ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகுதான் நான் வரேன், அதுக்கு நடுவுல நான் வரல அப்படின்றத பாபா சொல்றார். இந்த கல்பம் 5000 வருடத்திற்கானது ஆகும். இந்த ஒரு கல்பம்ன்றது 5000 வருடம் அப்படின்றத பாபா சொல்றாரு. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் லட்ச வருடங்கள் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்றாரு. லட்ச வருடங்களாக இருந்தால் இங்க மிகவும் மக்கள் தொகை இருக்கும். லட்சம் வருடம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளே ஒரு கணக்கு போட்டு பார்த்தாலே தெரியும், மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும். அப்ப இந்த 5000 வருஷம்ன்றதுதான் கரெக்டா இருக்கு. அதை நம்ம ஒரு சாதாரணமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா கூட இந்த 5000 வருஷம்ன்றதுதான் சரியா இருக்குமே தவிர லட்சக்கணக்கான வருடங்கள் ஒண்ணுமே சரியா இருக்காது. நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே மக்கள் தொகை கம்மியா தான் இருந்துச்சு. இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட அந்த மாதிரி நமக்கு மக்கள் தொகை கணக்கெல்லாம் எடுத்தோம்னா பார்த்தோம்னா ஒரு 5000 வருஷம்ன்றது சரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான வருடங்கள் பார்த்தா ஒரு புல் பூண்டு கூட இல்லாத நிலைமைதான் இருந்திருக்கும். அதான் பாபா சொல்றாரு, அப்படிலாம் இருந்தா நிறைய மக்கள் தொகை இருந்திருக்கும். பொய் சொல்லி கொண்டே இருக்கின்றனர் பாபா சொல்றார். எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகையால் தான் பாபா சொல்கிறார், நான் கல்பத்திற்கும் வருகின்றேன். பாபா சொல்றார், நான் கல்பத்துக்கும் வரேன். ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒவ்வொரு கல்பத்திற்கும் நான் வரேன் அப்படின்றார். எனக்கும் நாடகத்தில் நடிப்பு இருக்கிறது. இப்ப நீங்களாம் எப்படி நடிப்பு நடிச்சுட்டு இருக்கீங்களோ அது மாதிரி எனக்கு கூட ஒரு நடிப்பு இருக்கு. என்னுடைய பாகத்தை நடிக்காமல் நான் எதுவும் செய்ய முடியாது.
பாபா வந்து அவருடைய பாகத்தை நடிக்கிறார். அவர் நடிக்காம எப்படி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்? பாபாவும் வந்து பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை எடுத்து அவர் மூலம் வந்து அவரோட நடிப்பை நடிச்சு அதன் மூலம் எல்லாரையும் மாத்துறாரு. அதான் பாபா சொல்றாரு, அஜாமில் போன்ற பாவிகளை கூட அவர் என்ன பண்றாரு, மாத்தின்னு இருக்காரு. லட்சுமி நாராயணன் போல மாத்தின்னு இருக்காரு. அதனால பாபா சொல்றாரு, நான் எதுவுமே செய்ய முடியாது, நானும் நாடகத்தின் பந்தனத்தில் இருக்கின்றேன், நான் கூட அந்த நாடகத்தோட இதுல கட்டுப்பட்டு இருக்கிறேன், நேரம் முடியும் போது வருகின்றேன் பாபா சொல்றாரு. நான் வந்து கடைசியா நேரம் முடிய போகுது சாமி, இந்த முன்னாடி எல்லாம் நான் வரதில்ல, நாடக கடைசியா முடிய போகுது அப்படின்னும் போதுதான் நான் வரேன் அப்படின்றார். மன்மனா பவ. ஆனால் இதன் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. மன்மனா பவன் கீதையில கூட இருக்கு, அது அர்த்தம் யாருக்கும் புரியல. அதாவது நம்மள ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தை பரமாத்மாவை நினைக்கணும், அதுதானே. அதை வந்து பாபா சொல்றாரு, இது யாருக்குமே தெரியல. தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விடுத்து மனதினால் ஒருவரை நினைவு செய்தால் அனைவரும் தூய்மையாகி விடுவீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இந்த தேகத்தோட எல்லா பந்தனங்களையும் விட்டுட்டு மனதினால் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். அப்படி இருந்தா எல்லாரும் தூய்மையாயிடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். குழந்தைங்க என்ன பண்றாங்க, அவர் நினைவு செய்யறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஆகும் பாபா சொல்றார். இது ஒன்னும் சாதாரண சத்சங்க போலலாம் கிடையாது. இது ஈஸ்வரனுடைய உலகத்திற்கான விஸ்வ வித்யாலயம். இது வந்து ஸ்கூல், படிப்பு, யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சொல்றாரு. இது போன்ற வித்யாலயம் வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலே வேற எங்கேயாவது இந்த மாதிரி வித்யாலயம் இருக்கா அப்படின்னா இருக்காது. இங்க ஈஸ்வரனே நம்மளுக்கு டீச்சரா வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க ஈஸ்வரன் தந்தை வந்து முழு உலகத்தையுமே மாற்றாரு. நம்ம படைத்த தந்தையே வந்து இந்த முழு உலகத்தையுமே மாத்துறாரு. நரகத்துல இருந்து சொர்க்கமாக மாத்துறாரு. இப்படிப்பட்ட நரகம் வந்து இவ்வளவு மோசமா போயிடுச்சு இந்த உலகம். இது வந்து அப்படியே சொர்க்கமா மாத்துறது, அதுவும் சாதாரணமா மாத்தல, ஒவ்வொருத்தவங்களையும் மாத்தி அவங்க மூலமா புது உலக ஸ்தாபனையே செய்யறாரு, சொர்க்க ஸ்தாபனையே செய்யறாரு. அப்ப இந்த பாபா குழந்தைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மூலமாதான் அவங்க மாறி உலக மாற்றத்தை செய்யறாங்க. அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ராஜ்யம் செய்கின்றீர்கள் பாபா சொல்றார். அந்த சொர்க்கத்துல போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, ராஜ்யம் செய்றீங்க. இப்போது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சீங்கன்னாதான் நீங்க தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமா ஆக முடியும். சாதாரணமா நம்ம இந்த படிப்பு படிச்சுட்டாலாம் நம்ம உடனே என்ன ஆயிட முடியாது, தூய்மையாக முடியாது. அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாபா நினைவு பண்ண பண்ண நம்மளால என்ன பண்ண முடியும், தூய்மையாக முடியும். இது பாபாவின் பாக்கியசாலி ரதம். பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை சொல்றார். அது பாபாவுடைய பாக்கியசாலியான ரதம். ஏன்னா அந்த உடல்ல தான் அவர் வரார். இதில் பாபா வந்து பிரவேசம் ஆகின்றார். சிவ ஜெயந்தியை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிவ ஜெயந்தியை பத்தி யாருக்குமே தெரியல. சிவன் எதுக்காக ஜெயந்தி ஆனாரு, எதுக்காக நம்ம சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம், இதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்கவே இல்லை. சிவன் வந்து சிவன் ராத்திரின்றாங்களே, சிவன் ராத்திரியில வராரு அப்படின்னா எதுக்கு ராத்திரியில வராரு? இப்ப பேர்பட்ட சிவன் ராத்திரியில வராருன்னா அப்ப அவர் நமக்கு பகல தானே கொண்டு வந்து தரப்போறாரு. அதெல்லாமே எதுவும் தெரியல. சிவன் ராத்திரி கொண்டாடுறாங்க தவிர அப்ப அந்த ராத்திரின்றதே இரவுன்றதே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துல யாருமே வந்து எங்கேயும் வெளியில போக மாட்டோம். இரவுனாலே ஒரு இருள் சூழ்ந்த நிலை. அந்த நேரத்துல வந்து அது வந்து ஒரு பயமுத்துற நிலை, அப்படிதான் மோசமா இருக்கும். அப்ப சிவன் அந்த நேரத்துல வராருன்னா அதுக்கப்புறம் அந்த இரவு முடிஞ்சு பகல் தானே வரணும். இதெல்லாம் யாருமே தெரிஞ்சுக்கல. இறைவனே வராருன்னா அது அப்படித்தானே நடக்கணும்னு புரிஞ்சுக்கல. அவர்கள் பரமாத்மா பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்லி விடுகின்றனர் பாபா சொல்றார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரமாத்மா வந்து பெயர் ரூபத்துல எந்த மாதிரி சில மதத்துல சொல்றாங்க, பெயர் ரூபமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அட பெயர் ரூபமற்ற பொருள் என்று எதுவுமே கிடையாது. ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு பெயர் ரூபம் இல்லாத ஏதாவது இருக்குமா? இப்ப பரமாத்மான்னு சொல்றீங்க தானே, பரமாத்மான்னு ஒருத்தரை சொல்றீங்க, அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னது அது? பெயர் கிடையாது, ரூபம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பரமாத்மா சொல்றீங்க அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அந்த மாதிரி ஒண்ணு இல்லாம எது இருந்தாலும் அது ஒரு பொருள் மாதிரி அது இருக்கத்தானே செய்யணும் அப்படின்றாரு. பரமாத்மா சொல்றோம் அப்படின்னா அப்ப அங்க ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இது ஆகாயம் என்று சொல்கிறார்கள், ஆகாயம் சொல்றீங்க, ஆக இதுவும் பெயராகி விடுகிறது அல்லவா? அப்ப எல்லாத்துக்கும் இந்த ஆகாயம்ன்றது ஒண்ணுமே இல்லாத அப்படி காலியா இருந்தாலும் அதுக்கு ஒரு பெயர் இருக்குல்லன்றாரு. அந்த மாதிரி போலார், அந்த மாதிரி பனி தேசம் அப்படி சொன்னா கூட அது கூட ஒரு பெயர் தானே அப்படின்றாரு. அந்த பனி தேசத்தை அப்படிதானே சொல்றோம். சோ எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்குல்லன்னு பாபா சொல்றாரு. ஆக பாபாவுக்கும் கல்யாணக்காரி என்று பெயர் இருக்கிறது. இப்ப சிவனுக்கு பாபாக்கு கல்யாணக்காரி அப்படின்ட்டு நன்மை செய்பவன் பெயர் இருக்குதானே. பிறகு பக்திமார்களுக்கு நிறைய பெயர்கள் வைத்துள்ளனர்.
பக்தி மார்க்கத்துல நிறைய பேர் வச்சிருக்காங்க. பசுபதிநாத்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. அவர் வந்து காம விகாரத்திலிருந்து விடுவித்து தூய்மை ஆக்குகின்றார். பாபா வந்து என்ன பண்றாரு, இந்த காம விகாரத்துல இருந்து விடுவித்து தூய்மை ஆக்குறாரு. இந்த உலகத்துல அதுதான் சரி, அதன் மூலம் தான் வந்து இந்த மக்கள் தொகை அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா பாபா வந்து சொல்றாரு அதுதான் தவறு அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்றாரு, அதுல இருந்து விடுவிச்சு தூய்மை ஆக்கிட்டு இருக்காரு. துறவர மார்க்கத்தினர் பிரம்மத்தையே பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்கின்றனர். துறவர மார்க்கத்தினர் வந்து அவங்களுக்கு இறைவனை பத்தி தெரியல, பரமாத்மா தந்தையை பத்தி தெரியாதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பிரம்மத்தையே பரமாத்மான்னு ஏத்துக்கிறாங்க. அப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு தான் தெரியுது, நம்ம ஆத்மா, தந்தை வந்து பரமாத்மா, அவர் எங்க இருக்காரு, பரந்தாம உலகத்துல தந்தை இருக்காரு, அப்படி எப்படி இருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட பரமாத்மா எப்படி இருக்காருன்னு தெரியாத அந்த பிரம்மத்தை போய் அவங்க என்னன்னு பண்றாங்க, பரமாத்மான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதையே நினைவு செய்யறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு காடு மேடெல்லாம் போயிட்டு இறைவனை தேடினாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அதே மாதிரி நம்ம மேல போனாலும் பரந்தாம உலகத்துல நம்ம தான் பாபா பக்கத்துல இருப்போம், ஆனா அவங்கலாம் ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியசாலி, அதுதான் பாபா அடிக்கடி சொல்லுவார். அதையே நினைவு செய்கின்றாங்க. அந்த பரபிரம் அந்த இடத்தையே அவங்க நினைவு செய்யறாங்க. பிரம்ம யோகி, தத்துவ யோகி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது வந்து வசியக்கூடிய இடம் ஆகும். அதுதான் பிரம்மாண்டம்ட்டு பாபா வந்து சொல்றாரு. அவர்கள் பிரம்ம தத்துவத்தை பகவான், அந்த பிரம்ம தத்துவத்தை போய் அந்த இடத்த போயிட்டு பகவான் நினைக்கிறாங்க. அதில் ஒன்றி போய் விடலாம் நினைத்து கொள்கிறான். அதுல போய் நம்ம அப்படியே ஒன்றிடலாம் அந்த இடத்த அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆத்மாவை அழியக்கூடியது என்று நினைக்கின்றனர். பாபா சொல்றார் ஆத்மா வந்து எப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஐக்கியமா இல்லாத என்ன அர்த்தம், அது அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன் என்று பாபா சொல்கிறார். பாபா சொல்றாரு நான் வந்து எல்லாருக்குமே அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறேன்றார் பாபா. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுக்குமே சத்கதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆகையால் ஒரு சிவபாபாவின் ஜெயந்தி வைரத்துக்கு சமமானது ஆகும். இப்ப பாபா சொல்றாரு எல்லாருக்குமே சத்கதி கொடுக்குறாரு சிவபாபா வந்துனா, அவருடைய ஜெயந்தி என்ன அர்த்தம், எல்லாருக்கும் சத்கதி கிடைக்குதுன்னா அவருடைய ஜெயந்தி, அவருடைய வரவு வந்து வைரத்திற்கே சமமானது தானே அர்த்தம் என்று பாபா சொல்றாரு. மற்ற அனைத்து ஜெயந்திகளும் சோழிக்கு சமமானது. மத்த ஜெயந்தி எல்லாம் நீங்க கொண்டாடுறீங்க இல்லையா, மத்த தேவதைங்களோட ஜெயந்தி எல்லாம் அது எதுக்கு சமம், அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லையே. பக்தி மார்க்கத்துல எத்தனையோ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி கூட கொண்டாடுங்க, ஆனா அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்ல, சத்கதி கிடைக்க போதுமானா கிடைக்கல. அப்ப சிவ ஜெயந்தி நம்ம சிவன் பகவான் வரும்போதுதான் நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு அடுத்தது அந்த எல்லாருக்குமே சத்கதி கிடைக்குதுன்னு பாபா சொல்றாரு. சோ மத்த ஜெயந்தி எல்லாம் சோழிக்கு சமமானதுன்னு பாபா சொல்றார். சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். ஆகையால் அவர் வைரத்துக்கு சமமானவர். அவர்தான் உங்களை பொன்னான உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். பாபா நம்மள பொன்னான உலகத்திற்கு சத்யுகத்துக்கு கூட்டு போறார். இந்த ஞானத்தை உங்களுக்கு பாபா தான் வந்து கற்பிக்கிறார். இந்த ஞானமும் நமக்கு எப்படி தெரியும், பாபா தான் வந்து இதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மூலம் நீங்கள் தேவி தேவதை ஆகின்றீர்கள் பாபா சொல்றார். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய் விடுகிறது. பாபா வந்து நம்ம பாடம் சொல்லி கொடுத்து நம்ம எப்படி ஆயிரும், தேவி தேவதை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சத்யுகத்துக்கு போனோம்னா இந்த ஞானம் என்ன ஆயிடும், நம்மள்ட்ட மறைஞ்சு போயிடும். நமக்குள்ளதான் இருக்கும் ஆனா மறைஞ்சு போயிடும் பாபா சொல்றாரு. அது அந்தந்த பாட்டுல அந்தந்த நடிப்பை நம்ம நடிச்சுட்டு வருவோம். இந்த லட்சுமி நாராயணம் படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய ஞானம் கிடையாது. சத்தியுகத்துல லட்சுமி நாராயணன் அங்க போயிட்டு அவங்களுடைய பாட்டு நடிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த படைப்பு, இந்த படைப்பவரோட ஞானத்தை பத்தி கேட்டா அவங்க சொல்லுவாங்களா, நீங்க எப்படி இந்த லட்சுமி நாராயணர் ஆனீங்க அப்படின்ட்டு கேட்டா சொல்லுவாங்களா, நம்ம எத்தனை பிறவி, நம்ம யாரு, நம்ம தந்தை யாரு, இதெல்லாம் கேட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்ப லட்சுமி நாராயணனுக்கே எல்லாம் தெரியாது. இப்ப பாபா சொல்றாரு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றாரு. குழந்தைகள் பாட்டை கேட்டனர். சுகம் சாந்தி நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த பாட்டு இருந்துச்சு. அதுதான் சுக சாந்தி தாமம், பிறகு சுகதானம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க சுகம் சாந்தி கேக்குறீங்க இல்லையா, அதுதான் நான் உங்களுக்கு சாந்தி தாமத்துக்கு அதுக்கப்புறம் சுகதாமத்துக்கு அழைத்து வைக்கிறேன்றாரு. அங்கே அகால மரணம் ஏற்படுவதில்லை. அங்கெல்லாம் இங்க இருக்க மாதிரி அகால மரணம் எல்லாம் ஏற்படாது. ஆக குழந்தைகளை அந்த சுகம் சாந்தி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். பாபா எதுக்கு வந்திருக்காரு, நீங்க தானே கூப்பிட்டீங்க சுகம் சாந்தியான் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்கன்னு. அதனால அந்த சுகம் சாந்தி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் பாபா வந்திருக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம்
வெகு காலம் காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். பாபா இன்னைக்கு இரவு வகுப்பு சொல்றாரு. இப்போது உங்களுடைய சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் இரண்டும் உருவாகிறதுன்றார் பாபா. இப்ப நீங்க எப்ப பிராமணனா ஆகுறீங்களோ இந்த சங்கம யுகத்துலதான் பிராமண குலமும் உருவாகுது, சூரிய வம்சமும் உருவாகுது, சந்திர வம்சமும் உருவாகுதுன்ட்டு பாபா ஒரு முறையில சொன்னாரு. எந்த அளவு நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்களோ, தூய்மையாக இருக்கின்றீர்களோ, அந்த அளவு யாரும் தெரிந்திருக்க முடியாது, தூய்மையாக முடியாதுன்ட்டு பாபா நம்மளை பார்த்து சொல்றாரு. எந்த அளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, தூய்மையாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தூய்மையும் ஆக முடியாதுன்றார். மற்றபடி கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். உங்க அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்கன்றார். பாபா வந்திருக்கிறார் என்றதும் பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். பாபா வந்துட்டாருன்னா பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் புரிந்து கொள்வார்கள். பாபா சொல்றாரு பாபா வந்துட்டான்னு தெரிஞ்சவன எல்லாரும் பாபா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் புரிஞ்சுக்குவாங்க. இதையும் நீங்கள் போக போக பாப்பீர்கள்ட்டு பாபா இப்ப சொல்றாரு. அப்படிப்பட்ட வாயுமண்டலம் கூட இருக்கும். அந்த மாதிரி கோடிக்கணக்காரன் பாபா சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட வாயுமண்டலம் கூட இருக்கும். கடைசி சண்டையில் அனைவரும் நம்பிக்கையற்றவர் ஆகிவிடுவார்கள். அந்த கடைசி சண்டை நடக்கும் இல்லையா, அப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடும், இந்த உலக வாழ்க்கையோடைய அந்த நம்பிக்கை போயிடும். அனைவருக்கும் உங்கள் வார்த்தைகள் வெளியே கேட்கும். அப்பதான் என்ன ஆகும், எல்லாருக்கும் டச் ஆகும். எல்லாருக்கும் பாபா வந்துட்டாரு அப்படின்றத நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தைகள்லாம் வெளில கேட்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சொர்க்கத்தின் சாவனை நடந்து கொண்டிருக்கிறது, மற்றபடி அனைவரின் மரணம் தயாராக இருக்கிறது. பாபா சொல்றாரு சொர்க்கத்தோட ஸ்தாபனையும் நடந்துட்டு இருக்குது, அனைவரோட மரணமும் எப்படி இருக்கு, தயாரா இருக்குது. அப்ப இது முடிஞ்சாதானே அங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் அந்த நேரம் எப்படி இருக்கும் பாபா சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி நேரம் எப்படி இருக்கும், சாப்பிட கூட சமயம் இருக்காதுன்றார். யார் இருப்பார்களோ அவர்கள் கடைசியில் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். இப்ப பாபா சொல்றாரு, யாரெல்லாம் அந்த நேரத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. இவர்கள் அனைவரும் அந்த நேரம் இருப்பார்கள் என்பது கிடையாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த நேரத்துல இருப்பாங்களாம் கிடையாதுன்றார். சிலர் இறந்தும் போயிடுவார்கள், எல்லாராலையும் இருக்க முடியாதுன்றார். அது ரொம்ப சக்திசாலியான நிலையில இருக்கிறவங்க தான் அந்த லாஸ்ட் சீன்லாம் இருப்பாங்கன்றார். பாபா நினைவு செஞ்சு அந்த சக்திசாலியான நிலையில யார் இருப்போமோ அவங்கதான் இருப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யார் கல்பமாக இருந்தார்களோ அவர்கள் இருப்பார்கள்ட்டு பாபா சொல்றாரு. அந்த நேரம் ஒரே ஒரு பாபாவின் நினைவில் இருப்பீர்கள். அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா கூட ஒரு பாபாவின் நினைவுல தான் இருப்பீங்க. ஏன்னா மத்த இது உங்களை எதுவுமே தாக்காது, வெளியில என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுன்னு பாபா சொல்றாரு. அப்படி ஒரு பாபா நினைவுல நீங்க மூழ்கி போய் இருப்பீங்கன்னு பாபா சொல்றாரு. பாபாவோட அன்புல அவரோட நினைவுல மூழ்கி இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாத நீங்க இருப்பீங்கன்னு பாபா சொல்றாரு. அப்புறம் சத்தமும் குறைந்து விடும். பிறகு தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள் பாபா. அப்புறம் அப்படி போகும்போது சத்தம் குறைஞ்சிரும். அப்புறம் ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. நீங்கள் அனைவரும் அப்ப என்ன ஆகும்னா சாட்சியாகி பார்ப்பீர்கள். எல்லாத்தையும் சாட்சி ஆயிட்டு என்ன நடக்குதோ நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சாட்சியாகி பார்ப்பீங்க. மிகவும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாரு. ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள்லாம் நீங்க பாப்பீங்கன்றார். இப்போது அழிய போகிறது, உலகம் மாற வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். அப்ப அவ்வளவு மோசமான பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடக்க போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இது அழிய போகுது, உலகம் மாற வேணும் அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. எப்போது அணுகுண்டுகள் போடப்படுமோ அப்போது விநாசம் ஏற்படும் என்று புத்தி புரிந்து கொள்ளும். அணுகுண்டெல்லாம் போட்டா என்ன ஆகும், விநாசம் தானே ஏற்படும். அப்ப எல்லாரோட புத்தியுமே அது புரிஞ்சுப்பாங்க. இப்ப புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா அப்ப எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நாங்கள் குண்டுகளை ஏவ மாட்டோம் என்று உறுதி கொடுங்கள் என்று தங்களுக்குள் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க தயாரிச்சுதான் வைக்கிறோம், ஆனா நாங்க போட மாட்டோம்னு உறுதி கொடுங்கள்ட்டு எல்லா நாடும் ஒரு நாடும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இந்த அனைத்து பொருட்களும் விநாசத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருள் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது சும்மா இருக்காது இல்லையா, அந்த பொருள் அதுக்கானதான் இருந்தா அதோடைய வேலையை அது கண்டிப்பா செய்யும். அதான் பாபா சொல்றார். அதனால கண்டிப்பா அது விநாசத்துக்கு தான் உருவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாபா சொல்றார். உங்களுக்கு ஆனா எப்படி இருக்கணும், என்னது விலங்குகளுக்கு திண்டாட்டம்னா வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம்னு பாபா சொல்லுவார். அந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கணும்ன்றார். புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது, நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். புதிய உலகம் உருவாயிட்டு இருக்கு. பாபா தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வார் என்று புரிந்துள்ளீர்கள்.
பாபா தான் அந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வா. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பெயரே என்ன? அது சொர்க்கம். உங்களுக்கு எப்படி நிச்சயம் உள்ளதோ அப்படியே போக போக பலருக்கு ஏற்படும். இப்ப நீங்க எவ்வளவு ஒரு நிச்சயமா இருக்கீங்க பாபா மேல அன்பா, அதே மாதிரி போக போக எல்லாருக்குமே ஏற்படும்னு பாபா சொல்றாரு. பலருக்கு ஏற்படும். யாருக்கு அனுபவம் வேண்டுமோ அவர்கள் போக போக மிகவும் பெறுவார்கள் பாபா சொல்றாரு. அந்த அனுபவம் பூரா நிறைய கிடைக்கும்ன்றார். கடைசி நேரத்தில் நினைவு யாத்திரையில் கூட நிறைய பேர் இருப்பாங்க கடைசி நேரத்துல பாபா சொல்றாரு. இப்போது நேரம் இருக்குது, முழுமையான முயற்சி செய்யவில்லை ஆனால் பதவி குறைந்து விடும்ட்டு பாபா சொல்றாரு. முழுமையான முயற்சி செய்யணும். நம்மளால இயன்ற அளவுக்கு முழுமையான முயற்சி இருக்கணும்னு பாபா சொல்றாரு. முயற்சி செய்வதன் மூலம் பதவி கூட நல்லதா கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. அந்த நேரம் உங்கள் நிலை கூட மிக நன்றாக இருக்கும். இப்ப நீங்க அந்த மாதிரி முழுமையான முயற்சி செஞ்சீங்கன்னா பதவி நல்லதா கிடைக்கும். அந்த கடைசி நேரத்துல கூட உங்க நிலை ரொம்ப நன்றாக இருக்கும். பாபா 3 விஷயத்த சொல்றாரு. சாட்சாத்காரம் கூட பாப்பாங்க. நல்லாதான் சொல்றாரு. அவங்க வேற என்ன கிடைக்கும்னா சாட்சாத்காரம் கூட பாப்பாங்க. கல்பம் கல்பமாக எப்படி விநாசமானதோ அப்படியே ஆகும். ஒவ்வொரு கல்பமும் இப்படிதான் நடந்துச்சு, எதுவும் புதிதல்ல அப்படின்றத பாபா இங்க சொல்றாரு. அப்படியே ஆகும். யாருக்கு நிச்சயம் இருக்குமோ, சக்கரத்தின் ஞானம் இருக்குமோ அவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் பாபா சொல்றாரு. யாருக்கு இந்த நிச்சயம் இருக்கணும், பாபாவோட சக்கரம் நம்ம சொல்லி கொடுத்தாரு, அந்த ஞானம் சக்கரத்தோட ஞானம் இருக்குமோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியில இருப்பாங்க. அடுத்தது என்ன வரப்போகுது, சத்தியம் வரப்போகுதுன்ட்டு. நல்லது. ஆன்மீக குழந்தைகளுக்கு இரவு வணக்கம். பாபா இன்னைக்கு என்ன தாரணை பண்ண சொல்றாருன்னா, டபுள் அஹிம்சாவாதி ஆகி யோக பலத்தின் மூலம் இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். அதுதான் இந்த டபுள் அஹிம்சாவாதி ஆனாதான் இந்த நரகத்தை சொர்க்கமாக்க முடியும். அதுதான் பாபா சொல்றாரு. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்ய வேணும். சதோ பிரதானம் ஆவதற்காக முயற்சி செய்யணும்னு பாபா சொல்றாரு. ஒரு பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. ஃபாலோ ஃபாதர். உண்மையிலும் உண்மையான பிராமணன் ஆகி யோக அக்னி மூலம் விகர்மங்களை எரிக்க வேண்டும். பாபா சொல்றாரு பாருங்க, உண்மையிலும் உண்மையான பிராமணன் ஆகணும். அதாவது உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றார். ஒரே மாதிரி இருந்து அந்த யோக அக்னி மூலம் அப்பதான் அந்த யோக அக்னி வரும். அந்த விகர்மங்களை எரிக்க வேண்டும்ன்றார். அனைவரையும் காம சிதையில இருந்து அகற்றி ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும் பாபா சொல்றார். அதுதான் டபுள் அஹிம்சாவாதி ஆனாதான் சொர்க்கம் வரும். அதனால பாபா சொல்றாரு, காம சிதையில இருந்து அகற்றி ஞான சிதையில அமர வைக்கணும்ன்றார். பாபா வரதானம் சொல்றாரு. சுயநலமற்ற மற்றும் நிர்விகல்ப நிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆகுங்கன்னு வரதானம் கொடுக்குறாரு பாபா. நமக்கு அவருடைய வரதான கைய நம்மளோட தலை மீது வச்சு வரதானம் கொடுக்குறாரு. வெற்றியின் மூர்த்தி ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுக்குறாரு. நம்ம இப்ப வெற்றியின் மூர்த்தி ஆயிட்டோம் எப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சுயநலமற்ற மற்றும் நிர்விகல்ப நிலை. இப்ப பாபா சொல்றாரு, இந்த விகல்பமே இல்லாத நிலை, அப்புறம் சுயநலமற்ற, ரெண்டுமே இல்லாத பாபா எப்படி இருக்காரோ சுயநலம் இல்லாத நமக்கு செய்யறாருல, அந்த மாதிரி அந்த சுயநலமற்ற நிர்விகல்ப நிலை மூலமாக சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆகுக அப்படின்றாரு. சேவையில் வெற்றி பெறுவதற்கான ஆதாரம் தங்களுடைய சுயநலமற்ற மற்றும் விருப்பங்கள் அற்ற நிலையாகும். அப்ப இந்த சுயநலமற்ற தன்மை அப்புறம் விருப்பங்கள் அற்ற அந்த மாதிரி தன்மையில இருக்கிறது தான் அது வெற்றியோட ஆதாரமேன்றாரு. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்யும் பொழுதுதான் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த மாதிரி விஷயம் இல்ல, அந்த சுயநலமற்ற எந்த விருப்பமும் இல்லாத தனக்குன்ட்டு சுயநலம் இல்லாத செய்யறவங்க தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சேவை செய்யும் போது ரொம்ப திருப்தியா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறோ அந்த விக்னங்களோ தெரியாது. இவர்கள் மூலம் மற்றவங்களும் திருப்தியா இருப்பாங்க. இவங்க செய்யற சேவையின் மூலம் மற்றவங்களுக்கும் திருப்தி இருக்குமா. சேவையில் அமைப்பு உருவாகும். அப்ப இந்த சேவையில என்ன ஆகும், நிறைய அமைப்பு உருவாகும்ன்றார் பாபா. மேலும் அமைப்பில் விதவிதமான விஷயங்கள் விதவிதமான சிந்தனைகள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க செய்யற சேவையில பாருங்களேன், விதவிதமான விஷயங்கள் உருவாகுமா, விதவிதமான சிந்தனைகள் இருக்குமா. அப்ப அந்த அளவுக்கு அமைப்பு எல்லாம் உருவாகிட்டு போகும் பாபா சொல்றாரு. ஆனால் வேற்றுமையால் குழம்பி போகாதீர்கள். அப்ப எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். வேற்றுமை வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும், எல்லாம் விண்ணங்கள் ஆயிடும். அந்த மாதிரி குழம்பி போகாதீங்க. யாருடையதை ஏற்றுக்கொள்வது, யாருடையதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என யோசனை செய்யாதீர்கள். இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யாதீங்க. எது செஞ்சாலும் பாபாவோட சேவை அப்படின்றாரு. சுயநலமற்ற மற்றும் விருப்பங்கள் அற்ற பாவனை மூலம் தீர்மானியுங்கள் பாபா சொல்றாரு. சோ இந்த மாதிரி பாவனை மூலம் தீர்மானிகள், சுயநலமற்ற விருப்பங்கள் அற்ற இந்த 2 விஷயத்துல வெளியில தீர்மானிகள். அப்போதுதான் எந்த ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது புரியுன்றார்.
அப்பொழுது யாருக்குமே வீணான எண்ணங்கள் வராது, மேலும் வெற்றியின் மூர்த்தியாகி விடுவீர்கள். இப்ப மத்தவங்களும் குழுவுல இருக்கவங்களுக்கும் வீணான எண்ணங்கள் வராது, மேலும் வெற்றியின் மூர்த்தியா ஆயிடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்வார். ஸ்லோகன்: இப்போது சக்தியின் மூலமாக புத்தியை மாற்றுவதற்கான சேவையை ஆரம்பிங்கள்ட்டார் பாபா. இப்ப பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச அந்த சக்தியின் மூலமாக நம்மளோட புத்தியை மாற்றுவதற்கான சேவை, முதல்ல சுய மாற்றத்தை பண்ணுங்க பாபா சொல்றார். இப்ப பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி அஷ்ட சக்திகளையும் அந்த புத்தியை மாற்றும் சேவை, எல்லா சக்தி இருக்குதா நமக்கு, புலனடக்கும் சக்தி, விடுபடும் சக்தி, பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, எல்லா சக்தி இருக்குதான்ட்டு பாபா நம்மளை பார்க்க சொல்றாரு. அந்த மாதிரி அந்த சக்தியை பாபாட்ட இருந்து வாங்கி முதல்ல நம்ம புத்தியை மாற்றும் சேவையை ஆரம்பிங்கள் பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.